கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே அரசு நடுநிலைப்பள்ளி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானதாக புகார் அளிக்கப்பட்ட நிலையில் மாணவியின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் பள்ளியை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தி வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாஸ்கரன் வழங்க கேட்கலாம். வணக்கம் பாஸ்கரன், கூடுதல் விவரங்கள். வணக்கம் கருப்பகம். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த மகாதேவ கொல்லி பகுதியில் அரசு நடுநிலைப்பள்ளி செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளியில் 8ஆம் வகுப்பு படித்து வரும் மாணவி அப்பள்ளியில் பட்டதாரி ஆசிரியர்கள் இருவரும், இடைநிலை ஆசிரியர் ஒருவர் என 3 பேர் கூட்டு பலாத்காரம் செய்ததாக குற்றம் சாட்டி குழந்தையின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் பள்ளியை முற்றுகையிட்டு பள்ளி வளாகம் முன்பு சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக பள்ளி மாணவியின் கிராமமான தாதனூர் கிராமத்தில் போலீசார் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு வருகின்றனர். மேலும் பாதிக்கப்பட்ட பள்ளி மாணவி கிருஷ்ணகிரி அரசு மருத்துவ கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். மேலும் குற்றம் சாட்டப்பட்ட 3 ஆசிரியர்களையும் போச்சம்பள்ளி போலீசார் மறைத்து வைத்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும், மேலும் பள்ளி சிறுமி அவரது பெற்றோரிடம் பேசிய ஆடியோ பதிவில் எனது வாயை பொத்தி கற்பழிப்பு செய்ததாகவும், அதனால் என்னால் கத்த முடியவில்லை என தனது பெற்றோரிடம் போனில் பேசிய பள்ளி மாணவி பேசிய ஆடியோ வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சூழ்நிலையில், அதாவது இந்த பள்ளியில் மொத்தம் 3 பெண் ஆசிரியர்கள் 3 ஆண் ஆசிரியர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். தலைமை ஆசிரியராக செல்வி என்பவர் இருந்து வருகிறார். இந்த சூழ்நிலையில் 3 ஆண் ஆசிரியர்கள் பள்ளி மாணவியிடம் தவறாக நடந்து கொண்டுள்ளனர். மேலும் பள்ளியில் 160 மாணவ மாணவிகள் பயின்று வருவதாகவும் 3 ஆசிரியர்கள் விவரம் காவல்துறையினர் இன்னும் தெரிவிக்கவில்லை. இந்த சூழ்நிலையில் பெற்றோர்கள் அதாவது 3 ஆசிரியர்கள், அதாவது ஆறுமுகம், பிரகாஷ், சின்னசாமி என தகவல் தெரிவித்துள்ளனர். மேலும் பர்கூர் டிஎஸ்பி முத்துகிருஷ்ணன் தலைமையில் பாதிக்கப்பட்ட அதாவது பெற்றோர்களையும் மற்றும் ஊர் மக்களையும் சமாதானம் செய்யும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். கற்பகம். விவரங்களுக்கு நன்றி பாஸ்கரன்.